ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்லரில் வந்து டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் வந்து இன்றைக்கி கொடுத்தேன். என்னென்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டேன். இவங்க செகண்ட் ட்ரீட்மெண்ட்காக தான் வந்திருக்காங்க. நான் என்னோடய வீடியோ ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகேவா? என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்லேயே இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. ஆனால் அவங்களால அடுத்த சிட்டிங்ஸ் 2வது சிட்டிங்ஸ் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆனாலும் ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அதுக்குண்டான ப்ராசஸிங் எல்லாம் மறுபடியும் அகெயின் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம வந்து தலையை நல்லா கோம் பண்ணி விட்டுட்டு நம்ம டேண்ட்ரஃப் உண்டான ஆயில் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த ஆயில் எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, அதாவது நல்ல பெயின் வந்து தலையை பார்த்தீங்களா சேர்த்து ட்ராப்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு சொல்கிறது அது ஒரு சின்ன ஒரு மசாஜ் மாதிரி வேல்யூபிள் கமெண்ட். என்னென்னா, நமக்கு டேரெக்டாக நம்ம அப்படி பண்ணும்போது என்னென்னா, நம்ம உடம்புல ஹீட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறதுனால வச்சுட்டு ஜஸ்ட் நான் ஒரு 2 செகண்ட்ஸ் சின்ன ஒரு மெடிடேட் மாதிரி பண்ணிக்குவேன். எப்போதுமே பண்ணிக்குவேன். ஸோ பண்ணி முடிச்சுட்டு தான் என்னோடய ஒர்க்கவே நான் எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி தான் இவங்களுக்கும் நான் பண்ணேன். ஸோ மசாஜ் தாங்க அது. நீங்கள் வந்து அந்த உச்சிக்குழின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நீங்கள் நெத்தியில் கரெக்டாக அந்த 4 விரல், அதுக்கப்புறம் ஒரு 4 விரல் நீங்கள் வச்சுட்டு பார்க்கும்போது கரெக்டாக எந்த பிளேஸ் வருதோ அதான் அவங்களுக்கு வந்து கரெக்டான அந்த உச்சிக்குழி அப்படிங்கிற மாதிரி. ஓகேவாங்க? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லேயராக பிரிச்சுட்டு காட்டன் வச்சு நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். அது நீங்கள் சும்மா அப்ளை பண்ணாலாம் வந்து நமக்கு அந்த ரூட்ஸ் வரைக்கும் போகாது. ஓகேவாங்க? ஆயில் வந்து நல்லா லேயராக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃபுல் ஹேருக்கும் அப்ளை பண்ணி நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை, ஏன்னா அவங்களுக்கும் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கோம்பிங் மசாஜ். நம்ம வந்து தலையை சீப்பு வச்சு நல்லா சீவணும். முடியை நம்ம மறுபடியும் சீவும் போது அந்த வேர்க்கால்களில் பட்டு இன்னும் கொஞ்சமே நல்லா அந்த உள்ள ரூட்ஸ்லாம் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு மசாஜ் கொடுக்குறோம். ஜஸ்ட் நம்ம ஃபிங்கர் 5 விரலையும் வச்சு நகம் படக்கூடாது. நகம் படாமல் நல்ல ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உள்ள ஸ்கேல்ப் ஃபுல்லாமே நல்ல ஒரு ரொட்டேட், குறைஞ்சது ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல அவங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். அவங்களுக்கு ரிலாக்ஸ்டாகவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆயில் வந்து நல்லா அவங்க ரூட்ஸில் போய் சேரும். இது வந்து 2வது வந்து புஷ்ஷிங் மசாஜ். நல்லா புஷ் பண்ணணும் நீங்கள் அந்தந்த இடங்களில் பார்ட்ஸில் வச்சு. எல்லா இடங்கள்லையுமே வந்து நகம் மட்டும் படக்கூடாது. ஓகேவாங்க? நகம் படாத அளவுக்கு நம்ம வந்து மசாஜ் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகும். அவங்களுக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்மளோட மசாஜ் இருக்கணும். அதில் எப்போதும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மக்களே. ஓகேவா? அதுக்கப்புறம் அகெயின் மறுபடியும் இன்னொரு தடவை கோம்பிங் மசாஜ் கொடுக்கணும். நம்ம கொடுத்துட்டு இது ஒரு புல்லிங் மசாஜ் தான். இது என்னென்னா, இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா, இது வந்து நம்ம கரெக்டாக லேயர் வந்து அந்த திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக புல் பண்ணணும். நம்ம இதுலேயும் உங்களுக்கு அந்த வேர்க்கால்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் 2-3 மசாஜ் உண்டு, இன்னும் 2 மசாஜ் உண்டு. அந்த மசாஜில் நான் வந்து ஆட் பண்ணலை. ஓகேவா மக்களே? ஸோ இப்படி இந்த மசாஜும் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம தலையில் அப்ளை பண்ணியிருக்க அந்த ஆயில் வந்து இன்னுமே அவங்க ரூட்ஸில் போய் நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடும். அதுக்காக தான் அகைன் இது வந்து ஃபைனல் மசாஜ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் கரெக்டாக அந்த பாயிண்டில் கொண்டு வந்து நிப்பாட்டணும். நம்ம இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஆயில் மசாஜ் எடுத்து ஹேர் பேக் எல்லாம் போட்டுட்டு அன்றைக்கி ரொம்பவே ரிலாக்ஸ்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. கஸ்டமர்ஸ் எல்லாமே அதான் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஃபேஷியல் பண்ணாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. இது மாதிரி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டோ இல்லைனா ஜஸ்ட் ஒரு ஆயில் மசாஜுக்கு வந்தால் கூட ரிசல்ட் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட எப்போயுமே. ஆமாங்க, ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, அப்படி மசாஜ் பண்ணும்போது அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தான் இருக்கணும் மெயினாக. நீங்கள் மேக்ஸிமம் கஸ்டமர் வந்து கண்ணை க்ளோஸ் பண்ண சொல்லிவிட்டு அவங்கள அப்சர்வ் மட்டும் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லா மசாஜும் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீமிங் கொடுக்கணும். இது ஸ்டீமிங் வந்து இப்போ நிறைய நம்ம க்ளோஸ்டு டைப்பில் எல்லாமே வருது கேட்டிங்களா. பெரிய பெரிய மிஷின்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நான் ஹோம் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கிறதுனால நான் அதிகமாக வந்து இந்த கையில் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ளது அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நல்ல ஸ்டீமிங் கொடுத்துருங்க. இது வந்து நல்ல ரூட்ஸில் படணும். அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஸ்டீம் கொடுங்க. ஹேருக்கு எல்லா பக்கமும் ரூட்ஸில் தான் மெயினாக நமக்கு படணும். ஸ்டீமிங் நல்லா கொடுக்க அதுவும் நல்லா என்னாகும்னா, அந்த நம்ம ரூட்ஸில் உள்ள போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்து ஹேர் பேக் போடும்போது அது நல்லாவே நமக்கு அவங்களுக்கு அந்த ரூட்ஸில் வந்து அப்ளை ஆகும். அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம இதையும் பண்ணுறோம். ஏன்னா இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து நான் வந்து பேனுக்குள்ள லீஸ் ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து தான் எடுக்கிறேன். ஏன்னா 2 ஆயிலும் சேர்த்து மசாஜ் கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு பேனும் நிறைய இருந்தது. ஸோ அது வீடியோ எடுக்க முடியல, மறந்தும் போயிட்டு. ஒர்க்கும் சரியாக இருந்துச்சு. ஓகேவா? அப்படிங்கிறதுனால பேனுக்கும் சேர்த்து தான் அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு. ஃபஸ்ட் டைமே சொல்லியிருந்தாங்க. நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் ஸ்டீமிங் கொடுத்துட்டு நல்லா இன்னொரு தடவை தலையை நல்லா கோம் பண்ணிவிட்டு நல்ல தலையை நல்லா சுற்றி ஒரு பன் மாதிரி போட்டு விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டேண்ட்ரஃப் பேக் இருக்குது, ஓகேவாங்க. நம்ம டேண்ட்ரஃப் பேக் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணதுனாலும் சரி, நீங்கள் கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் சரி, நீங்களே கூட வீட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்கு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் சொன்னேன்னா, வீட்டில் உங்கள் அம்மா பொண்ணு வீட்டில் யார் இருந்தால் நீங்களே கூட இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் பேக் போட்ட அன்னைக்கு ஷாம்பு வாஷ் எடுக்கக்கூடாது, மறுநாள் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.